வணக்கம். இது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன். முதலில் தாயக செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய 29 முறைப்பாடுகள் நேற்றைய தினம் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அவற்றில் தேர்தல் சட்ட மீறல் தொடர்பான 26 முறைப்பாடுகள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் கடந்த ஜூலை 31ஆம் தேதி முதல் நேற்று வரை ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய 355 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. அவற்றில் பெரும்பாலானவை தேர்தல் சட்ட மீறல் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரியராஜ் சிந்துயா என்ற பெண் உயிரிழந்த சம்பவத்திற்கு நீதி கோரி நேற்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்பாக குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தில் உரிய தீர்வு கிடைக்கும் வரையில் தங்களது போராட்டம் தொடரும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்ட தரப்பினர் தெரிவித்தனர். அண்மையில் குழந்தையை பிரசவித்த 27 வயதான மரியராஜ் சிந்துயா என்ற பட்டதாரி பெண் குருதிப்போக்கு காரணமாக கடந்த மாதம் 28ஆம் மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார். எவ்வாறாயினும் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த வைத்தியர்கள் அவருக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கவில்லை எனவும் வைத்தியர்களின் அசமந்த போக்கின் காரணமாகவே அவர் உயிரிழந்ததாகவும் குற்றச்சாட்டப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் சுகாதார அமைச்சின் ஊடாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிக்கும் வகையில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் மேலும் பல கட்சிகள் இணைந்துள்ளன. குறித்த கட்சிகளுக்கு ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று நேற்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் பிரபா கணேசன் தலைமையிலான மனிதநேய மக்கள் கூட்டணி உள்ளிட்ட 27 கட்சிகள் கைச்சாத்திட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளிப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித செனரத்ன தீர்மானித்துள்ளார். கொழும்பு கினிப்பிட்டிய ஹங்காராம விகாரையில் நேற்று மாலை இது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித செனரத்னவுக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்கும் அமைச்சர்களும் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மனித பாவனைக்கு பொருத்தமற்ற சுமார் 1 டன் பரப்பு நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கொழும்பின் புறக்கோட்டையில் உள்ள களஞ்சிய சாலை ஒன்றில் இடம்பெற்ற சோதனையின் போது மனித பாவனைக்கு பொருத்தமற்ற குறித்த பரப்பு கைப்பற்றப்பட்டுள்ளது. களஞ்சிய சாலையுடன் தொடர்புடைய வர்த்தகர் பரப்பை மீள பதப்படுத்தி சந்தைக்கு அனுப்பும் பணியில் ஈடுபட்டிருந்ததாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. அரசு சபையில் சகல துறைகளிலும் வேதனத்தை திருத்துவதற்கான முன்மொழிவுகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கான பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு நிபுணர் குழு ஒன்றை நியமிப்பதற்கு முன்னதாக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்தது. இதன்படி ஜனாதிபதியின் முன்னாள் செயலாளர் உதய செனவரத்ன தலைமையில் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு அரசு அதிகாரிகள் மற்றும் அரசு துறையின் பிரதான தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடி உரிய தகவல்களை ஆராய்ந்து அறிக்கையை தயாரித்துள்ளது. அந்த அறிக்கையின் பரிந்துரைகளின் பிரகாரம் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் முன்மொழிவுகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதற்கும் அதற்கான முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட பிரேதனை அமைச்சர்கள் சபையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளரான சட்டத்தரணி நுவன் போகக உள்ளிட்ட 2 பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன. இதன்படி ஜனாதிபதி தேர்தலுக்காக கட்டுப்பணம் செலுத்திய வேட்பாளர்களின் எண்ணிக்கை 34ஆக உயர்ந்துள்ளது. கட்டுப்பணம் செலுத்துவதற்காக வழங்கப்பட்டுள்ள கால அவகாசம் இன்று நண்பர்கள் 12 மணியுடன் நிறைவடையுள்ளது. இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் எதிர்வரும் 15ஆம் தேதி முற்பகல் 9 மணி முதல் 11 மணி வரை இடம்பெற உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தமக்கு இதுவரையில் பதவி அதிகாரம் கிடைக்கப்பெறாத நிலையில் தம்மையும் கடந்த கால ஜனாதிபதிகளையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டாம் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கூறியுள்ளார். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் அங்கம் வகிக்கின்ற கட்சிகளின் தலைவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. குறித்த சந்திப்பின் போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இவ்வாறு குறிப்பிட்டதாக டெலோ எனப்படும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் தெரிவித்தார். தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்படுவதற்கு
செய்வதற்கான காரணம் கடந்த காலங்களில் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாதமை மற்றும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பிலும் இதன் போது கலந்துரையாடப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பில் தமிழீழ விடுதலை இயக்கம் சார்பில் அதன் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், செயலாளர் நாயகம் கோவிந்தன் கருணாகரம் மற்றும் பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன், தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் உள்ளிட்டோர் பங்கு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டுக்குள் பிரயோகிக்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட ஏனையோருக்கு இணையமூடாக விசா வழங்கல் இடம்பெறாதமை காரணமாக கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் விசா பெற்றுக் கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டுக்குள் பிரயோகிக்கும் போது விசா வழங்கும் பணியில் இருந்து BFS குளோபல் நிறுவனத்தை நீக்கி விமான நிலையத்தின் பழைய முறைப்படி விசா வழங்குமாறு உயர்நீதிமன்றம் அண்மையில் உத்தரவு பிறப்பித்தது. எவ்வாறானும் பழைய முறைக்கு விசா வழங்கும் நடைமுறை இன்னமும் ஆரம்பிக்கப்படாது உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக இணையமூடாக விண்ணப்பித்த பயணிகள் விமான நிலையத்தில் விசாவை பெற்றுக் கொள்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருப்பதனை அவதானிக்கக்கூடியதாக உள்ளதாக விமான நிலையத்திற்கான எமது செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். சமஷ்டி ரீதியிலான ஆட்சி முறைமையே தங்களது இறுதி தீர்மானம் என தமிழ் தேசிய பொது கூட்டமைப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவிடம் வலியுறுத்தியுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா விடுத்த கோரிக்கைக்கு அமைய நேற்று பிற்பகல் இடம்பெற்ற சந்திப்பின் போது இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டதாக டெலோ என்ற தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் தெரிவித்தார். இந்த சந்திப்பில் தமிழீழ விடுதலை இயக்கம் சார்பில் அதன் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், செயலாளர் நாயகம் கோவிந்தன் கருணாகரம் மற்றும் பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன், தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் சார்பில் அதன் தலைவர் வேந்தன் மற்றும் செயலாளர் துளசி ஆகியோர் பங்கு பெற்றிருந்தனர். தங்களுடைய கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்காதமையின் காரணமாகவே தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை தேர்தலில் களமிறக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியிடம் குறிப்பிட்டதாகவும் டெலோ என்ற தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் தெரிவித்தார். நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். உள்நாட்டு கலவரத்தின் போது நபரொருவர் காவல்துறையால் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தலைநகர் டாக்காவில் பல வாரங்களாக நிலவிய அமைதியின்மையை தொடர்ந்து முந்தைய அரசாங்கத்திலிருந்து மேலும் 6 முக்கிய நபர்களுக்கு எதிராகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. குறித்த சம்பவம் தொடர்பில் பிரஜையொருவர் தாக்கல் செய்துள்ள வழக்கில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா உள்ளிட்டோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். கடந்த ஜூலை மாதம் 19ஆம் தேதியன்று முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் உத்தரவில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது கண்மூடித்தனமாக காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதாகவும் மனுதாரர் தெரிவித்துள்ளார். காசாவில் உள்ள பாடசாலை ஒன்றின் அகதி முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதை அடுத்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவை அவசரமாக கூட்டத்தை கூட்டியுள்ளது. காசாவுக்கு எதிரான போர் அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்கிய பின்னர் அங்கு நடைபெறும் 24வது சிறப்பு அமர்வு இதுவாகும். அன்று முதல் கிட்டத்தட்ட 40,000 பேர் மோதல்களால் இறந்துள்ளனர். ஐநா பாதுகாப்பு பேரவையினால் மோதல்களை நிறுத்த முடியாமல் இருக்கும் நிலையில் காசா மோதலின் விளைவாக 15 ஐநா உறுப்பினர்களும் மேலும் பல உதவி அமைப்பாளர்களும் தங்களது உயிர்களை இழந்துள்ளனர். உலக செல்வந்தரான இலான் மாஸ்கின் ஸ்டார்லிங் நிறுவனத்திற்கு இலங்கையில் தனது சேவையை ஆரம்பிப்பதற்கான தொலைத்தொடர்பு சேவை வழங்குனர் உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் 1991ஆம் ஆண்டின் 25வது இலக்க இலங்கை தொலைத்தொடர்பு சட்டத்தின் 17B பிரிவின் கீழ் ஸ்டார்லிங் லங்கா பிரைவேட் லிமிடெட்டுக்கு செய்மதி இணைய சேவைகளை வழங்குவதற்காக ஒரு தொலைத்தொடர்பு சேவை வழங்குனர் உரிமத்தை இலங்கை வழங்கியுள்ளதாகவும் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உரிமம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஸ்டார்லிங் லங்கா தனியார் நிறுவனம் தனது செய்மதி சேவையை வெகு விரைவில் இலங்கையில் ஆரம்பிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.